மாமா, இப்படி ஒரு புள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா 4 தென்னை மரத்தை வளர்த்திருக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அவன் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர சித்ரா பௌர்ணமி வரைக்குமாவது பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க. அவன் உருப்பிட மாட்டான். டேய், அங்க பாரு, நம்ம மணிமாற மாதிரி இல்ல? தம்பி, இப்படி உச்சி வெயில்ல கலப்பைய பிடிச்சு விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பெருமைப்படுவார். டேய், என்னமோ பேசுனியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல 100ல 1 பங்காவது உனக்கு இருக்கா? அரஞ்சன தெரியுமா? வாடா. மணிமாரா, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கணும் இந்த ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. புரிஞ்சது போ. அதுக்காக பெரிய பண்ணையுடைய ஒரே புள்ள வேவாத வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்படம் கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம். மாமா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். வா ராஜா, வா. அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரேன்னு சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உனக்க உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி. மாமா, அப்பா செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். கொடைய கொண்டா. ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாமா, மாப்பிள, மாமா, பஞ்சீங்கன்னா நான் 100 அடி பாயுவேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. வலிக்கிடுச்சே. மாமா, நல்ல ஆழமா விழுங்க. நீங்க போங்க, அவர் விழுந்துருவார். டேய், உன்னை சின்ன பையன் பார்த்தா விவரம் தெரிஞ்சவனாதான் இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும். அம்மா, அம்மா. வாப்பா மணி, உங்க அப்பா கோவமா இருந்தாரே, மாட்டிக்கிட்டியா? நானா மாட்டிக்குவேன்? நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டத பார்த்தேன். உடனே வயல்ல இறங்கி ஏற பிடிச்சு விழுக ஆரம்பிச்சிட்டேன். இத பார்த்த நம்ம அப்பா மேல்நாட்டுல படிச்ச பையன் இப்படி வெயில்ல கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே பூழிச்சு போயிட்டாரு. அப்புறம் என்னமா, நான் உங்க பிள்ளையாச்சே, வரப்பு மேல இருந்த மாமனை வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? ரொம்ப சந்தோஷப்பா. அம்மா, ஏமா கலங்குறீங்க? ஒண்ணுமில்லப்பா, இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டான். என்னால தாங்க முடியாதப்பா. பயப்படாதீங்கம்மா, ஒரு பயலாலையும் உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பயப்படாதீங்க. மருந்த சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு. எழுந்திருக்காம பேசாம படுத்துக்க. எங்க இருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா. எங்க இருந்தோ வந்த அனாதை என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா. சமையல பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி. தாளிப்பு மட்டும் தான் பாக்கி. வாசனை வரும். சமையல் என்ன பெருசா அப்படி என்னமோ பீத்திக்கிறாள். அரிசிய தடியில போட்டா சோறு, பருப்ப தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோரு. பெருசா இது வெட்டுறாள். சமையலை பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி, இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே தாமா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமன் சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவா பொடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா, ஐயோ
என்ன ஏயா ஆ. சாம்பார்ல மிளகா அப்படியே நிறைய போட்டியா காரம் போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம் என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது. கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார் ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தங்கச்சிக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் பாரு. பாண்டியா முக்காவாசி நான் செஞ்சுட்டேன். முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுறேன். அண்ணே ஹை சாப்பாடு ரெடியா இருக்கே. நான் சாப்பிட போறேன். ஆஹா அண்ணே வாங்க, இவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு. என்ன சமையலே மாறி இருக்கு. யார் செஞ்ச வேலை இது? வேற யாரு? கௌரி செஞ்ச வேலைதான். அப்ப நான் செஞ்ச சாப்பாடு ஐயோ ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணுல காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷனை அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் என் கண்ணிலையும் காவேரியா உடனே பயப்படுறீங்களா? அது விடுங்க. ஐயோ 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 ஐயோ, முதல்ல சாப்பாடு தூக்கி போடுங்க, நாக்கு வெந்துடும். உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா நான் தெரியாம கேக்குறேன், உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிற எங்க அண்ணன் இனிமேல உங்களை கட்டிக்குவாருன்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி, கைவிட்டாலும் சரி, எனக்கு புருஷன் அதுதான். ஏன்னா அது கூட குடும்பம் நடத்தி பேத்திங்க கூட எடுத்தாச்சுடி. மனசால என்னம்மா? இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சே. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும். ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவோ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன் என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க, என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான், அவளை எனக்கு பிடிக்கல. எங்க
என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு. இப்ப ஏன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான்னு நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல. ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு, அட பாய் பயலே, உனக்காக அந்த பொண்ணு ஏன்டா சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல. கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு. அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன். அவன் மனசு நோம்படி ஆனந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையே சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சுக்குள்ளேயே அவதான் இருக்கா. ஒண்ணு சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போக மாட்டான். உன் புருஷன் நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷம் வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இதை இல்ல அத. சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். போப்பா, இந்த வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சுகத்தை காண்றா பாரு, அவதாண்டி பொண்ணு. You're great. இத பாருடிமா, என்ன மாதிரி யாருகிட்ட மனசை பறி கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படாத. நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா. பாப்போமா?